ஓட நினைச்ச வளையாம்பிகைக்கு முன்னாடி வந்த பாண்டியம்மா அவளை பார்த்து புன்னகைக்கிறா. என்னம்மா, பூஜை முடிஞ்சிருச்சா? ம் அப்படின்னா வளையாம்பிகை. சரி சரி, எங்க உன் கூட வந்த அந்த பொண்ணு போயிட்டா. அவளை எல்லாம் இனிமே இங்க அழைச்சிட்டு வராத. இது பவித்திரமான இடம். நம்ம கால்கள் மட்டும்தான் இங்க படலாம். பேசிட்டு உள்ள நுழைஞ்ச பாண்டியம்மா பரம பக்தியோட மூங்கில் பெட்டியை பார்த்து கன்னத்துல போட்டுக்கிட்டு திரும்பி நடந்தா. எதிரில் 100 குடியான்னு ஒருத்தன், கையில பிரசாத தட்டு. என்னப்பா கையில? வேங்க பொண்ணு பிரசாத ராணிம்மா. ஏது? இன்னைக்கு திருவிழால முதல் பூஜை நம்ம சமஸ்தான முறையாச்சே. பேசிக்கிட்டே பிரசாத தட்டுல இருந்து விபூதி குங்குமத்தை தந்தான். விபூதி நெத்தியில இட்டுக்கிட்டு போக மிச்சத்தை பாண்டியம்மா வாயில போட்டுக்கிட்டா. வளையாம்பிகையும் அப்படியே செஞ்சா. தேங்காய் பழத்தட்டை கைகளில் வாங்கிக்கிட்டா. அவன் பணிவோட நகர்ந்துக்க பாண்டியம்மா நடக்க தொடங்கினான். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. இந்த சமஸ்தானத்து ராணியாகி கொடி கட்டி பறக்க வேண்டியவ நீ. உன்னால விடியும்னு நினைச்சேன், விடியாமலே போச்சு. இந்த சமஸ்தானத்து கடைசி மிச்சம் விசு. அவனையும் இழந்துட்டா இந்த சமஸ்தானமே இருண்டு போயிடும். நாம இருந்தும் இல்லாம போயிடுவோம். இந்த சொத்தெல்லாம் அப்புறம் அப்படின்னா பாண்டியம்மா. என்னத்த சொல்றீங்க நீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நம்ம சமஸ்தானத்து புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா சாகிற மாதிரி படுது என் மனசுக்கு. கனத்த மனசோட இந்த சமஸ்தானத்து ராணியான பிரியமில்லாத கல்யாணம்தான். ஆனால் பிள்ளை குட்டின்னு ஆன பிறகு இது நம்ம இடங்கிற உணர்வு வந்துடுச்சு. எனக்காவது பேரன் இருக்கான், உனக்கு? வளையாம்பிகை குமுற தொடங்கினா. குழந்தை சாவு ஒரு சதி அப்படிங்கிறது இந்த ராஜ கிழவி முன்னாடி கொட்டிடலாமா அப்படின்னு யோசிச்சா. எல்லாமே சதியத்தை திட்டமிட்டு நம்மளை அமங்கலியாக்குன சண்டாளர்கள் மத்தியில் நம்ம இருக்கோம். மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தவர்கள்லாம் உடனே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. தோ நான் உயிரோட. தம் மனசில் தோணுனதை வெளியில் வார்த்தைகளாக அனுப்ப தீர்மானித்து வாயை திறந்தா வளையாம்பிகை. ஆனால் வார்த்தைக்கு பதிலாக நெஞ்ச கீறிக்கிட்டு கொப்பளிப்பா வெளியில் செதறினது ரத்தம். அப்படியே ஒடிஞ்சு விழுந்தா வளையாம்பிகை. பாண்டியம்மா உடனே அலற பாஞ்சு வந்தாங்க பலர். வேகமா வந்து சேர்ந்தாரு தேவர். என்னாச்சு ராணிம்மா? என்னத்த சொல்வேன் தேவர், நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. தேவர் நாடி பிடிச்சு பார்த்தார். நல்ல வேலை, துடிப்பு இருந்தது. தூக்குங்கடா டாக்டர்கிட்ட அப்படின்னு சொன்ன அதே வேலையில வசந்தியை பார்த்து விசு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன திறந்து பார்த்துட்டீங்களா? பார்த்தது மட்டுமா, அள்ளிக்கிட்டே வந்துட்டோம். எங்க அண்ணி? அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் தனியா வந்த? அவங்க பெட்டியை மூடி வைக்கிறச்ச நான் திரும்பிட்டேன். உடனே வருவாங்கன்னு பார்த்தா காணோம். ஆமா, உள்ள என்ன இருந்தது? நீங்களே பாருங்க. அவசர அவசரமா சேலை தலைப்ப மேஜை மேல உதற அதுலேருந்து விழுந்த ஜாமான்கள் எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் ஆடி போனான் விசு. என்ன இதெல்லாம்? எனக்கு ஒரே குழப்பம். இதை பாருங்க, ஏதோ உயில் மாதிரி. விசு வாங்கினான். உயில் மாதிரி இல்ல, உயிலே தான். சரியாவே எழுத்து தெரியலையே. எங்க அந்த லைட்டை போடு. வசந்தி சுவிட்சை தொட்டு லைட்டை போட காத்திருந்த மாதிரி அவ விரல தீண்டி உடம்ப தூக்கி ஒரு அரக்கணை மாதிரி எரிஞ்சது அபூர்வமா கசிஞ்ச மின்சாரம். அம்மா அலறிக்கிட்டு விழுந்தா வசந்தி. திடுக்கிட்டு திரும்பினா விசு. பதறிக்கிட்ட உயில மறைச்சு வச்சுட்டு அவளை நெருங்கி வந்தான். வசந்தி வசந்தி தொட்டு உசுப்புனான். வசந்தி துவச்சு போட்ட துப்பட்டா மாதிரி துவண்டு போய் கிடந்தா. விஷ்ணு சித்தன் அர்ச்சனா கிட்ட சொன்ன கதையில நண்டுவடாகன் வஞ்சியம்மா மடியில மயங்கி விழுந்ததையும், அதே சமயத்துல ராணி ரத்னாவதி ஒரு மூங்கில் கூடையோட அந்த இடத்துக்கு வந்ததையும் பார்த்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சிய விஷ்ணு சித்தன் சொல்றத இப்ப கேட்போம். அப்பெல்லாம் அந்த வேங்கை பொன்னி கோயிலை சுத்தி ஒரே மூங்கில் காடா இருக்கும். பாம்பு சவகாசம் அதிகம். ஒரு நாள் ராணி ரத்னாவதிய ஒரு பாம்பு கடிக்க வந்தது. அப்போ ஒரு மூங்கில் மரம் அது மேல விழுந்து பாம்பு செத்து போச்சு. ஆத்தாதான் மூங்கிலா வந்து தன்னை காப்பாத்திட்டதா ராணி ரத்னாவதி நினைச்சாங்க. அதுக்கு நன்றியா அதே மூங்கில் மரத்து மூங்கிலால ஒரு கை தேர்ந்த 100 குடியான விட்டு பெட்டி செஞ்சு அதுல ஆத்தாளுக்கு பட்டு சேலை ரவுக்க வச்சு ஊர்வலமா எடுத்து வந்தாங்க. அம்மா, இப்ப நான் சொல்ல போறதுதான் பிரதான விஷயம். இந்த சமஸ்தானத்தை நிர்கதிக்கு ஆளாக்குன அந்த சாபத்தோட விஷயம். அதான் எனக்கு வேணும் தாத்தா. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா, இத வெளியில பிரஸ்தாபிக்காத. அவ்வளவு மோசமான விஷயம். பெரிய ராணிக்கு தெரிஞ்சா என்னை கட்டி தொங்க விட்டுடுவாங்க. விஷ்ணு சித்தன் தம் பேச்சுல பாண்டியம்மாளை தொட்டு வளைக்கவும் அர்ச்சனாக்குள்ள ஒரு புதிய பரிமாணம் தோணுது. நீங்க சொல்ல போற விஷயத்துக்கும் பெரிய ராணிக்கும் என்ன சம்பந்தம் தாத்தா? பெரிய ராணி பாண்டியம்மா ஒரு பரிதாபமான ஜென்மம்மா.
வஞ்சி அம்மாளோட மருமகளா இருக்க வேண்டியவங்க வேங்கை ராஜ கோட்டைப்புறத்தார் மருமகளா ஆயிட்டாங்க. அந்த நாசமா போன ராஜபிரசாதம் அவங்களோட காதலுக்கு எமனா வந்து சமஸ்தானத்துக்குள்ள இந்த 100 குடி கூட்டம் ராஜ அந்தஸ்து பெறுறதுக்கும் ஒரு காரணமாயிடுச்சு. அர்ச்சனாவோட விழிகள் அகண்டு போகுது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். நடுவடாகனோட கதறல்ல வேகம் கூடுது. இலே தடிமுண்டம், வாய மூடு. ராணி காதுல விழுந்தா திரும்பவும் கொடிமரத்துல கட்டி ஒருத்தன் எச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ராணி ரத்னாவதி நெருங்கிட்டா. அவனை நின்று நிதானிச்சு ஏறிட்டவ லேசா புன்னகைச்சா. அதுக்குள்ள பூசாரி ஓடி வந்தாரு. ராணியம்மா வரணும் வரணும் அப்படின்னு கட்டியம் கூறவும் வஞ்சி அம்மாவை பார்த்துக்கிட்டே கோயிலுக்குள்ள நுழைஞ்சா ரத்னாவதி. பூஜைகள்லாம் ஆரம்பமானுச்சு. மூங்கில்பட்டி பவித்திரமா சந்நிதிக்குள்ள நுழைஞ்சிச்சு. அந்த சமயம் பார்த்து பள்ளி ஒன்று டப்பு கொட்டுது. ராணியம்மா, இந்த பெட்டி நுழையிற நேரம் விசேஷமான நேரம். கேட்டிங்களா? பள்ளி குறி சொன்னதை. பூசாரி கருத்தோட பொட்டியை திறந்து புடவையை எடுத்து அம்மனை அலங்கரிச்சார். 100 குடி கூட்டம் வெளியில நின்றுக்கிட்டு வெறிச்சுது. எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. ராணியோட வித்தியாசமான ஆணையை தொடர்ந்து அந்த ஏழை மக்கள் கோயில் பிரகாரப்படியே இருந்தாங்க. தைரியமா வாங்க. நண்டுவடாகனும் வஞ்சியம்மாலும் தள்ளாடலோட சகலத்தையும் பார்த்தாங்க. ரத்னாவதி உடனே அங்கேருந்து போய் வஞ்சியம்மாவை நெருங்குறா. தோளை தொட்டு ஆதரவா அணைச்சு அழைச்சா. வாம்மா, கவலைப்படாம கும்பிட்டுக்கோ. இனிமே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. நான் இருக்கேன். என் புருஷன் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சமஸ்தானத்தோட எந்த எடிபிடிகளும் இனிமே உன்னை தீண்ட மாட்டாங்க. சந்நிதியிலேயே அருள்வாக்கு போல பேசினவளை வஞ்சியம்மா நெகிழ்ச்சியோட பார்த்தா. எல்லாம் முடிஞ்சு ரத்னாவதி திரும்ப ஒரு ராணி மாதிரி வஞ்சியம்மால கூட்டம் பார்த்தது. இந்த விஷயம் மெல்ல சமஸ்தானத்தை எட்டுனுது. வேங்கையராஜனும் சிம்மராஜனும் சின்ன குழியில விழுந்தாங்க. அண்ணி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இது சிம்மராஜன். ராணியை எதிர்க்கிற துணிச்சல் பெரிய ராஜாவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா தாண்டவன் சிம்மராஜன் கிட்ட. ஏன்னா இந்த சமஸ்தானத்து சொத்துல 3/4 அவங்க சீதனமா கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களோட மலைராஜபுரம் சமஸ்தானம் நம்ம சமஸ்தானத்தை விட வலுவானது. அவங்கள பகச்சிக்க வேண்டி வரும். அதோட ரத்னாவதி ராணி அம்மாவோட தங்க ரங்கநாயகிய உங்களுக்கு பேசி முடிச்சா மலைராஜபுரம் சமஸ்தானமே நமக்கு வந்த மாதிரி தான். அந்த காரியமும் கெட்டு போயிடும்னு யோசிக்கிறாரு பெரிய ராஜா. தாண்டவனோட இந்த பேச்சு சிம்மராஜனை ஒரு உசுப்பு தூக்கி நிறுத்துது. இந்த ராஜ பிரசாதம் எல்லாம் ராணிக்கு பிடிக்கல. அதனால அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அப்பதான் ரங்கநாயகி உங்களுக்கு அப்படின்னு தாண்டவன் கோடி காமிச்சிட்டு நகர்ந்துக்கவும் ஒரு தற்காலிக அமைதி சமஸ்தானத்துல நிலவுனுச்சு. பல்லக்குகள்லாம் போய் சாரட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு சமஸ்தானத்துல. வஞ்சியம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தாதி சொன்னா விருச்சிக ராசியில ஜனிச்சிருக்கான் பிள்ளை. கேட்ட நட்சத்திரம் வேற. கோட்டைய இவன் ஆழவும் முடியும் அழிக்கவும் முடியும். பிறந்த நேரம் சரியில்லை. இவனால எந்த கோட்டை சரியா போகுதோ அப்படின்னு. தாத்தா, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னா அர்ச்சனா. நான் நம்புறேன். வஞ்சியம்மாள் மகன் விருச்சிகமணி பிறந்த பிறகுதானே இந்த சமஸ்தானமே அழிய ஆரம்பிச்சுது. இந்த கோட்டைப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கவும் ஆரம்பிச்சுது அப்படின்னாரு. மார்ச் 8, 1908 நெல்லையோட விசாலமான மைதான ஒன்னத்துல ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல நண்டுவடாகனும் தென்பட்டா. தடையை மீறி நடந்த அந்த வெளிப்படையான போராட்ட பேச்சை கேட்டு கொதிச்சு போனுச்சு போலீஸ். சார்ஜ் கத்துனா ஒரு வெள்ளைக்கார சார்ஜன். திம்முன்னு புழுதி பறக்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு தடிய சுழல விட்டது போலீஸ். ஒரு லத்தி நண்டுவடாகனோட நெத்தி போட்டுல விண்ணுன்னு தாக்குனுச்சு. அம்மா அலறலோட கீழே விழுந்தான். சமாளிச்சு எழுந்திருச்சு அங்கேருந்து ஓடுனான். வலி வேதனையோட பசியும் பட்டினியுமா சமஸ்தான எல்லையை தொட்டப்போ துப்பாக்கியில தோட்டாவை போட்டுக்கிட்டு அதை அவன் நெஞ்சுக்கு நேராக நிமிர்த்தினாரு சிம்மராஜன். வயல் வேலையை விட வந்தே மாதரம் உனக்கு வசதியா? வடகனிடம் வலி மிகுந்த மௌனம். போராட்டம் நடத்துகிற பைத்தியக்காரங்க எல்லாரும் வெள்ளையன் காலை பிடிச்சு கதற போறீங்க. அதுக்கு ஒத்திகையா நீ இப்போ என் காலை பிடிக்கிற சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பிரம்பு நாற்காலியில போய் உட்காந்தான் சிம்மராஜன். தலையில கசிஞ்ச ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு அங்கிருந்து நடக்க தொடங்கினா நண்டுவடாகன். எங்கடா போற? சிம்மராஜன் கத்துனாரு. என் பொஞ்சாதி குழந்தைய பார்க்க. நீ போகக்கூடாது. அதை சொல்ல நீ யாரு? நானா? உன் எஜமா. உன் கூட்டத்தையே விலைக்கு வாங்கினவன். பேசிக்கிட்டே துப்பாக்கியோட குழலால
மண்டையில் அடிபட்ட அதே இடத்துல ஓங்கி அடிக்க வடாகனை மயக்கம் வேகமாக வந்து கவ்வா பார்த்தது. அந்த நிலைமையிலையும் காரி சிம்மராஜன் முகத்தில் துப்பிட்டு அப்படியே சரிஞ்சான். டே தாண்டவா, இவன் நாக்க இழுத்து வச்சாருடா சொன்ன சிம்மராஜனை தயங்கி பார்த்த தாண்டவன் பிறகு வேற வழி இல்லாம அவர் சொன்னபடியே செஞ்சான். அந்த நாக்க ஒரு வெத்தலையில வச்சு ஊர்வலம் எடுத்துட்டு போ. அடிமை ஜனங்களுக்கு இது ஒரு பாடம். கூட்டம் விழிமூட மறந்து பயத்துல உறைஞ்சு போய் நின்னுச்சு. கணவனுக்கு நேர்ந்த கதி தெரிஞ்ச வஞ்சியம்மா குழந்தைய வாரி கட்டிக்கிட்டு நண்டுவடகன் வழியோட கடந்த இடத்த நோக்கி போய் அவன் கால் மாட்டில் விழுந்தா. அவளோட அணைப்புல கடந்த தன்னோட வாரிச மெல்ல இழுத்து தூக்கி முத்தமிட்டான் நண்டுவடாகன். திரும்பவும் மயக்கம் அடைஞ்ச நண்டுவடாகனை பார்த்து மனசு பதறி கை குழந்தையோட வேங்கை பொண்ணு கோயிலை நோக்கி ஓடுனா வஞ்சியம்மா. உன் சன்னதியில வந்து என் தாலி காசை வெட்டி போடுறேன், நீ தான் இந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும், தகுந்த கூலி தரணும்னு சொல்லிக்கிட்டே தாலி காசை எடுத்து 2ஆ வெட்டி உண்டியல்ல போட்டா. பிறகு எதுவுமே பேசாம வச்சக்கண்ணு வாங்காம அந்த ஆத்தா சொரூபத்தைய அவ பார்த்துக்கிட்டு நின்ன அதே வேலையில மயங்கி கிடந்த நண்டுவடாகனை அங்க கூட்டமா வந்த போலீஸு இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த வேங்கைராஜன் நண்டுவடாகனை போலீஸ் இழுத்துட்டு போனதுக்கு பிறகு அங்கே இருந்து கோயில் பக்கம் செல்ல தொடங்கினா தன்னோட குதிரையில. கதையை கேட்டு அர்ச்சனா சில போல உட்கார்ந்துருந்தப்ப வெளியில அர்ச்சனாவை யாரோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அந்த மதுரைக்கார பொண்ணு இந்த பக்கம் வந்துச்சா? அரண்மனைக்குள்ள இளையராணி வளையாம்பிகை செத்துட்டாங்களாம். அரண்மனைய திமிலோகப்பட்டு இருக்கு. ஒரே மாசத்துல எத்தனை சாவுங்க. ஒரு கழிச்சு கதவு சாத்தப்பட்டிருந்தனால குடிசைக்குள்ள இது எதுவுமே காதுல விழாம விஷ்ணு சித்தனோட கதைக்குள்ள திரும்பவும் நுழைஞ்சா அர்ச்சனா. நண்டுவடாகன் கைதானதை கேள்விப்பட்டு கண்ணீரோட கை குழந்தையோட ஒத்தையடி பாதையில திரும்பிக்கிட்டு இருந்தா வஞ்சியம்மா. எதிரில் குதிரையில வேங்கைராஜன். அவனை பார்த்த வஞ்சியம்மா மிரண்டா. உன் புருஷன் நீ எப்பயும் வரமாட்டான், இனிமே நான் தான் உன் புருஷன் சொல்லிக்கிட்டு அவளை துரத்துனா வேங்கைராஜன். வஞ்சியம்மா திரும்பி ஓட தொடங்கினா. கோயிலுக்குள்ள ஒரு புயலோட கதியில அவன் நுழைஞ்சா. பின்னாலேயே குதிரையிலேருந்து கீழே குதிச்ச வேங்கைராஜன் உறக்க கத்திக்கிட்டே உள்ள நுழைஞ்சான். உன்னையும் உன் புருஷனையும் என்னோட மனைவிக்காக போனால் போகட்டும்னு விட்டது மகா தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வஞ்சியம்மா மேல பாய்ந்தான் அந்த வேங்கைராஜன். மேல பாஞ்சவங்கிட்ட இருந்து ஒரு நொடியில நழுவி சந்நிதிக்குள்ள அடைக்கலம் புகுந்தா வஞ்சியம்மா. போதை வேகத்தோட சந்நிதிக்குள்ளேயும் நுழைய தவறல வேங்கைராஜன். ராஜா வேண்டா ராஜா அப்படின்னு சொன்ன பூசாரியோட குரல் காத்துல தேஞ்சு போனது. வேங்கை பொண்ணியோட பின்பக்கம் பதுங்கினவ மேல ஆவேசமா விழுந்தான் வேங்கைராஜன். அவ கையில இருந்த குழந்தை நழுவி வேங்கை பொண்ணியின் திருவடிகள்ல விழுந்து அலறத் தொடங்குது. குழந்தைய தூக்குன பூசாரி குடிசையை நோக்கி ஓடத் தொடங்கினார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வஞ்சியம்மால ராசா கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஓடியாங்க ஓடியாங்கன்னு குரல் கொடுத்துக்கிட்டே ஓடினாரு. மனசாலையும் உடம்பாலையும் ரொம்பவே சோர்ந்து போயிருந்த வஞ்சியம்மாவால ரொம்ப நேரம் வேங்கைராஜரோட போராட முடியல. பூசாரியோட குரலுக்கு சார எறும்பா கூட்டம் சேர்ந்துக்குச்சு. எல்லாரும் அங்க வந்து பார்த்தப்போ வஞ்சியம்மால கோயில் மணி கட்டின இரும்பு சங்கிலி கழுத்தை வளைச்சு சுமந்துகிட்டு இருந்தது. கூட்டம் தார தாரையா கண்ணீர் விட்டது. ஆனாலும் ஒருத்தர் கூட வாய் திறக்கல. பயம். நண்டுவடாகனுக்கு எப்படியோ தகவல் எட்டவும் காவலுக்கு இருந்த போலீஸ் மேல புலி மாதிரி பாஞ்சு தாக்கிட்டு தப்பி ஓட தொடங்கினான். வடாகன் எப்படியும் வருவான், வளைச்சிக்கிட்டு போகலான்னு கோயில் முன்னாடி போலீஸ் திபு திபுன்னு சேர்ந்துருந்தது. ஆனா நண்டுவடாகன் இறுதி வரைக்கும் வரவே இல்லை. வஞ்சியம்மாளோட வெளுத்த தேகத்தை அந்த சிவந்த நெருப்பு ஸ்வீகரிச்சு விழுங்கின பிறகும் நண்டுவடாகன் வரவே இல்லை. நண்டுவடாகனை பிடிச்சு தரலன்னா துரை என்னை கேவலமா நினைப்பான் தாண்டவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வேங்கைராஜன். பிடிச்சிடலாம், ஆனா அவன் இப்ப கொலவெறியோட அலையிறான். சதுரகிரி மலைக்குள்ளார எங்கேயோ ஒளிஞ்சிருக்கானா ராஜா அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருந்தான் தாண்டவன். உங்க தலையை வாங்காம விடமாட்டானா அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு வேங்கைராஜன் பெருசா சிரிச்சான். யார் தலையை யாருடா வாங்குறது அப்படின்னா. ராஜா அவன் இப்போ மூர்க்கன், எதுக்கும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்கிருந்தோ ஒரு கட்டாரி வேங்கைராஜாவை நோக்கி பாஞ்சு வர அதை துல்லியமா கவனிச்சவன் சரக்குன்னு நகர்ந்து தாண்டவனை பிடிச்சு தள்ள பாஞ்சு வந்த கட்டாரி தாண்டவன் மார்பிள பாய அவன் துடிச்சு கீழே விழுந்தான். சகலத்துக்கும் காரணமா ஒரு தூண் மறைவுல நண்டுவடாகன். பணியாட்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு வர திரைச்சீலைகளை கிழிச்சுக்கிட்டு சாளரம் மேல ஓடி தப்புனா நண்டுவடாகன்.
நண்டுவடாகனோட தலையை வெட்டி தனியாக எடுத்துட்டு வர்றவங்களுக்கு 10 ஏக்கரா நிலம் தர்றதா அறிவிக்கப்பட்டது. செய்தி கேட்டு புழுங்கின ரத்னாவதிக்கு எதிரில் வந்து நின்னாரு கார்வர். அம்மா, பாவம் நண்டுவடாகன், அவனை பாடாப்படுத்துறாங்க. வஞ்சியம்மா வாழ்க்கையோடு கூட விளையாடிட்டாங்க. அவ தெய்வ பொண்ணு. இனி இந்த சமஸ்தானத்தை காப்பாற்ற அந்த ஆண்டவன் தான் வரணும் அப்படின்னு சொல்ல, நண்டுவடாகன் இப்போ எங்க அப்படின்னு கேட்டா ரத்னாவதி. சதுரகிரி மலையில் ஒழிஞ்சிருக்கானா. அவன் இருக்கிற இடம் குழந்தைசாமிக்கு நல்லா தெரியும்னு பேசிக்கிறாங்க. அவன் நம்ம ராஜாக்களை பழி வாங்க போகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த சிம்மராஜன் அதை கேட்டு பலே அப்படின்னாரு. நடுங்கிட்டாரு கார்வர். போய் குழந்தைசாமியை வர சொல் உத்தரவிட்டாரு ராஜா. வந்தான் குழந்தைசாமி. அவன் எதிரில் ஒரு தாமரை தட்டை தூக்கி போட்டாரு. குழந்தைசாமி, அதில் என்ன உத்தரவுன்னு படிக்க தெரியாதே ராசா. கார்வார் கைக்கு தட்டு வரவும் கார்வார் நடுங்கிற குரல்ல படித்தார். குழந்தைசாமி அதை கேட்டு மிரண்டு போனார். அம்மா, உனக்கு நண்டுவடாகன் இருக்கிற இடம் தெரியுமாமே? குழந்தைசாமிகிட்ட பதில் இல்லை. உன்னோட மௌனமே உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லுது. நீ ஒழுங்கா அவன் தலையை வெட்டி இந்த தட்டில் வச்சு எடுத்து ஊர்வலம் வர்ற. வந்தா அறிவிச்ச பரிசுக்கு மேலே உனக்கு தென்னை மரங்களையும் தந்து அதுக்கும் மேலே ஒரு பதவியையும் தரேன். நீ தான் இந்த சமஸ்தானத்துக்கு புது திவான். திவான் அப்படிங்கிற அந்த சொல் குழந்தைசாமி அப்படியே வானத்துக்கு தூக்குது. ராசா, நெசமாவா? நீ செஞ்சுட்டு வந்து என் எதிரில் நில்லு. திவான் இல்லாத சமஸ்தானம் இது. இனிமே நீதான் திவான். ஒரு மாலை நேரத்தில் அடர்ந்த சதுரகிரி மலையோட ஒத்தையடி பாதையில் நடந்துக்கிட்டு இருந்தான் குழந்தைசாமி. அவன் கைவசம் பெரிய பித்தளை தூக்குவாளி. அதில் மணக்கிற மீன் குழம்பு சாப்பாடு. ஒரு மரக்கிளையில் மல்லாந்து படுத்திருந்த நண்டுவடாகன் குழந்தைசாமி வரதை பார்த்து கீழே இறங்கினான். குழந்தைசாமியை உத்து பார்த்தான். குழந்தைசாமி அவனை இருக்க கட்டிக்கிட்டான். வடாகா, வாய்ப்புண் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். இப்போ பரவாயில்ல அப்படின்னு வடாகன் சைகை செய்கிறான். உனக்காக மீன் குழம்பு சாதம் கொண்டு வந்திருக்கேன். உன்னை அந்த வெள்ளைக்கார பசங்களும் ராஜாக்களும் நாயா தேடி அலையிறாங்கப்பா, ஜாக்கிரதை அப்படின்னா. திடீர்னு சலசலப்பு. காட்டு நாய் ஒன்று குறைக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் திடுக்கிட்டு திரும்பினப்ப விஷ்ணு சித்தன் கோவன் அவிழ ஓடி வந்துட்டு இருந்தான். வந்தவன் 2 பேர் மேலே மோதி நிற்கிறான். இல்லை பொடிப்பையில, நீ எங்கடா இங்க? அண்ணனை பார்க்க ஆசையாக இருந்துச்சு, அதான் உங்கள் பின்னாலேயே வந்தேன். பொசக்கட்டவனே, பொல்லாத காடுடாது. பொடிப்பைய, நீ இப்படியா வருவ? அவனை திட்டின குழந்தைசாமியை தடுத்து விஷ்ணு சித்தனை தம் பக்கம் இழுத்து ஆறுதல் அணைச்சிக்கிட்டான் நண்டுவடாகன். மீன் குழம்பு தூக்குவாளியையும் அவன் கைவசம் தந்து சாப்பிட சொல்ல விஷ்ணு சித்தன் ஆவலா அதை திறந்து சோத்து உருண்டைக்குள்ள கையை விட்டு ருசிக்க ஆரம்பிச்சான். நண்டுவடாகன் அதை ஆவலா ரசித்த சமயம் அவன் முதுகுக்கு பின்னால குழந்தைசாமி ஒரு வள கட்டாரிய மூர்க்கமாக ஓங்கி டொம் டொம் சட்டிப்பான முரசு அபஸ்வரமாக சப்திக்க கூட்டம் ஆவலா குடிசைக்கு வெளியில் வருது. நண்டுவடாகனை கொண்டுட்டாங்களாம். குழந்தைசாமி தான் கொண்டானா. இனி யாராச்சும் சமஸ்தானத்துக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் எதிராக கிளம்புனா இதுதான் கதின்னு சொல்லி அதோ ஒருத்தி சுட்டி காட்டிய விரல் நுனிகள் தாமிரத்தட்டில் நண்டுவடாகன் தலையை மட்டும் காட்ட, ஆத்தா வேங்க பொன்னி அப்படின்னு மற்றவ அதை பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. குழந்தைசாமி கம்பீரமாக தலையில் சுமந்தபடி வந்துக்கிட்டு இருந்தான். அரண்மனையில் குதூகலம் கொடிகட்டி பறந்துச்சு. குழந்தைசாமி கிரீடம் தரிக்காத ராஜாவா கௌரவிக்கப்பட்டான். நீதான் இனி இந்த சமஸ்தான திவான். சிம்மராஜன் சொன்ன போலவே செஞ்சுட்டு மதுக்கிண்ணங்களை உயர்த்தினார். ராஜா, குறுக்கிட்டாரு கார்வார். என்ன கார்வார், இன்னைக்கு வெள்ளைக்காரங்க மாளிகையில் உங்களுக்கு விருந்து. குடும்பத்தோடு வர சொல்லி சாரட் அனுப்பியிருக்காரு துரை. தோ ஒரு நடையில் கிளம்பிடுறேன். சொன்ன மாதிரியே பட்டு பழக்க கிளம்புனவர் எதிர சோகமாக வந்து நின்னா ரத்னாவதி. என்ன அண்ணி, விருந்துக்கு போக வேண்டாம், கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு உங்களுக்கு 30வது பிறந்த நாள். அட, அப்போ அண்ணனுக்கும் இன்னைக்கு தானே பிறந்த நாள். எனக்கு மறந்தே போச்சே. அவர் விருந்துக்கு போகணுங்கிறார். நீங்கள் கொஞ்சம் வந்து சொல்லுங்க, இன்னைக்காவது என் பேச்சை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லவும், கோயிலுக்கு நீங்கள் வேணும்னா கிளம்புங்க. எங்களுக்கு துரையோட நட்பும் விருந்தும் தான் பெருசு. அதுலேயும் அந்த யமகாதங்க நண்டுவடாகனை ஒழிச்சு கட்டியிருக்கிறதுனால குதூகலமாக கொண்டாட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சாரட்டில் கிளம்பி போக ரத்னாவதி சோர்வா தனியாக கோயிலுக்கு கிளம்புறா. வேங்கை பொன்னி சந்நிதியில் பூஜை அமர்க்கலப்பட்டு இருந்தது. வழக்கம் போல் சுற்றி வளைக்கிற 100 குடி கூட்டம் அவ்வளவா காணோம். பூசாரி கூட சோர்வாக இருந்தார். ஏன் பூசாரி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரத்னாவதி கேட்க, என்னத்தம்மா பேச, நடக்கிற சம்பவங்கள் பேசுகிற மாதிரியா இருக்கு அப்படின்னாரு. அந்த சமயம் கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. ராணியம்மா, ராணியம்மா, ராஜாக்களை புலி அடிச்சிடுச்சு.
விதிர்த்து போய் அங்கிருந்து கிளம்புனா ரத்னாவதி. காட்டுப்பாதையில் சிம்மராஜனும் வேங்கைராஜனும் அலங்கோலமாக கிழிஞ்சு கிடந்தாங்க. அவளோட மகன்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் உயிர் இருந்தது. எல்லாம் வஞ்சி அம்மாளோட வைத்தறிச்சல் கூட்டத்தில் ஒரு உதட்டோட முணுமுணுப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டா ரத்னாவதி. ஆமாம், வஞ்சி அம்மா மகன் விருச்சிகமணி என்ன ஆனா அப்படின்னா அர்ச்சனா. விருச்சிகமணிக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது கொள்ளு தாத்தா பாண்டிய கருப்பரும் பரலோகம் போய் சேர்ந்துட்டார். அவன் படு முரடனா வளர்ந்தான். அவனை கண்டாலே எங்கள் பெண்டுகளுக்கு சிம்ம சொப்பனம். ஆனால் அவனையும் ஒருத்தி காதலிச்சா. ஆச்சரியமா இருக்கே. யார் தாத்தா? இப்போ உள்ள பெரிய ராணி பாண்டியம்மா தான். மை காட், நிஜமாவா? அப்போ ஏன் விருச்சிகமணி அவங்க கட்டிக்கல? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்டாளன் குழந்தைசாமி தாம்மா. புரியும்படியா சொல்லுங்க தாத்தா. ஒரு நாள் விருச்சிகமணி கிட்ட விஷ்ணு சித்தன் அவனோட தாய் தந்தையருக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட வீறிட்ட அலறல் கேட்குது. மலமலன்னு பக்கத்தில் இருந்த மரத்து மேலே ஏறின விருச்சிகமணியோட கண்ணில் பயந்து போன பாண்டியம்மாளும் அவளுக்கு எதிரில் கண்களில் அசாத்திய வெறியோடு நின்றுட்டு இருந்த சிறுத்தையும் படுது. பாண்டியம்மாளை காப்பாற்றுறதுக்காக சிறுத்தையோடு போராடின விருச்சிகமணி ஒரு கட்டத்தில் ஓஞ்சு போக அங்கே ஓடி வந்த விஷ்ணு சித்தனோட அறிவாலை பிடுங்கி புலியோட முதுகில் ஒரு போடு போட்டா பாண்டியம்மா. இந்த 2 பேரில் யார் வீரம் மிகுந்தவங்க அப்படின்னு குழம்பி போனா விஷ்ணு சித்தன். அப்போ ஆரம்பித்த அவங்களோட ஸ்னேகம் காதலாக மாறி கணிஞ்சு ஒரு நல்ல நாளில் மாலை மாற்றிக்க முடிவானது. செய்தியை விஷ்ணு சித்தன் ரத்னாவதி காதில் மெல்ல சொல்ல ரத்னாவதி முகத்தில் பிரகாசம். வஞ்சி அம்மா பையனுக்கு கல்யாணமா? பலே, இனியாவது அவன் பொறுப்பாக இருந்தால் சரி. பொறுப்பு வர்றது இருக்கட்டும் மகாராணி. இந்த சமஸ்தானத்தால் பாதிக்கப்பட்டவன் அவன். பரிகாரமாக நீங்கள் அவனுக்கு ஏதாவது செய்யணும். செய்வோம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். முதல் சீர் நம்ம அரண்மனையிலேருந்து போகட்டும். அதே போல் முதல் சீர் மேலதாளங்களோட முழக்கத்தோட பட்டு துணி போத்தியபடி வெளியில் கிளம்புனுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜாக்கள் குழந்தைசாமியை அழைச்சு தங்களுக்கு ராஜபிரசாதம் வேணும்னு சொல்ல, ராஜபிரசாதமா? திடுக்கிட்டான் குழந்தைசாமி. பெரிய ராணிக்கு தெரிஞ்சா என் தலையையே எடுத்துடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், கிடக்கிற அந்த கிழவி காது வச்ச மாதிரி முடி, உனக்கு எதுக்கு திவான் பட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, முயற்சிக்கிறேன் அப்படின்ட்டு போனான் குழந்தைசாமி. ராஜபிரசாத விஷயம் பாண்டியம்மாவில் எட்டினப்போ நில கொலைஞ்சு போனான். முடியாது, நான் இப்போவே ராணிக்கிட்ட போய் நியாயம் கேட்குறேன்னு தனியாளா கிளம்புனான். பறந்த அரண்மனையில் புழுதி பறக்க நுழைஞ்சவ மேலே ஒரு கை விழுது. திரும்பினா குழந்தைசாமி. எங்கே போகிற பாண்டியம்மா? ராணியை பார்க்க. எதுக்கு? அதை உன்கிட்ட சொல்ல வேண்டியது அனாவசியம். அப்போது இனிமேல் உன்கூட பேசுறது எனக்கும் அனாவசியம் அப்படின்னவன் அவளை ஒரு அறைக்குள்ளே தள்ள உள்ள. யதார்த்தமாக அதை பார்த்துட்ட விஷ்ணு சித்தன் பதறிக்கிட்டு ரத்னாவதியை நோக்கி ஓட, காய்ச்சலில் கிடந்த அந்த முதியவளோட தேகம் இதை கேட்டு மேலும் சூடாகுது. ரத்னாவதி அங்கே வந்து சேர்ந்தப்போ எல்லாம் முடிஞ்சு போயிருந்தது. பாண்டியம்மாளோட கழுத்தில் இந்திரராஜனை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சா ரத்னாவதி. அதை அவனோட முதல் மனைவி குமுறலோட வேடிக்கை பார்த்தா. 100 கோடி கூட்டம் முதல் தடவையாக கம்பீரமாக தலை நிமிர்ந்தது. ஆனால் பாண்டியம்மாளால் முடியலை. ஒரு அடிமை பெண் சமஸ்தான ராணிகளுக்கு சமமாக வர்றதான்னு இளையராணிகள் ரத்னாவதிக்கு தெரியாமல் அவளை படுத்தின கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரத்னாவதிக்கு தெரியாமல் பாண்டியம்மாளை குதிரலாயத்தில் வச்சு சோறு போட்டாங்க. அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க விடாமல் அந்த குழந்தைய கொடுமையாக கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் 108 சவுக்கொடியோட அரண்மனை உத்தியோகத்தை நானும் இழந்தேன். எதுக்கு சவுக்கொடி? பாண்டியம்மா தாகம்னு தவிச்ச தவிப்புக்கு தண்ணி கொடுத்த பாவத்துக்கு. திவான் குழந்தைசாமியை பார்த்து முறைச்ச பாவத்துக்கு. எல்லாத்துக்கும் மேலே விருச்சிகமணியை சமஸ்தானத்துக்கு எதிராக தூண்டி விட்ட குற்றத்துக்கு. ஆமாம், விருச்சிகமணி என்ன ஆனாரு? சொல்கிறேன். பாண்டியம்மாளுக்கும் அவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா இந்திரராஜர் பழி சொல்லி பார்த்தாரு. ரத்னாவதி நம்பலை. இந்த சமஸ்தானத்தோட பல கோடி மதிப்புமிக்க நகைகளும் வைர வைடூரியங்களும் இருக்கிற ரகசிய உண்டிக்குழி ரத்னாவதிக்கு தான் தெரியும். அதனால் ரத்னாவதி கிட்ட வேண்டா வெறுப்பாவது ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க. அது என்ன உண்டிக்குழி? வைர வைடூரியங்களோட கஜானாரையை தான் உண்டிக்குழின்னு சொல்லுவோம். அன்றைக்கே அதுக்கு பல கோடி மதிப்பு உண்டு. இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். இப்போ அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அரண்மனையில் தான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குங்கிறது பாண்டியம்மாளுக்கே கூட தெரிஞ்சிருக்கோ இல்லையோ. என்ன தாத்தா இழுபறியா சொல்கிறீங்க? உள்ளதை தாம்மா சொல்கிறேன். அரண்மனை சொத்தெல்லாம் வாரிசுகளுக்கு தான் போய் சேர முடியும்னு தேவர் சொன்னதுனால ரத்னாவதி குழம்புனாங்க.
இந்த தருதலைங்க கிட்ட சொத்து போய் சேர்ந்தா இன்னும்லாம் ஆடுவாங்கன்னு நினச்சி சமஸ்தானத்துக்கு சொந்தமான சகல தங்க சொத்தையும் வைர வைடூரியங்களையும் உண்டிக்குழியில் வச்சு மூடி அதை ஒரு ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. அதை யார்கிட்டையும் சொல்லலையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்ட பாண்டியம்மாளுக்கு எப்படி இப்போ இவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் வந்தது? அங்கதான் மஞ்சியம்மா சாபம் வேலை செஞ்சது. எப்படி? ரத்னாவதியோட மூத்த மகனும் அரண்மனையோட ராஜாவும் பாண்டியம்மாள் புருஷனுமான இந்திரராஜருக்கு அன்னைக்கு 30 வயசு ஆரம்பம். வேட்டைக்கு போகும்போது மரக்கிழ முறிஞ்சு மேலே விழுந்து ராஜா அந்த இடத்துலயே காலி. எல்லாரும் பதறிட்டோம். ராஜா பணம் கிடந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துச்சு. வந்தது வஞ்சியம்மா தான். நான் தான் இவனை கொன்னேன், இனி எந்த ஒரு வாரிசையும் விட்டு வைக்க மாட்டேன், இவங்க அட்டகாசம் எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு அந்த பெண் சாமி சொல்லுச்சு. ராணி ரத்னாவதியிலிருந்து மருமகள்கள் எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. 30 வயசு வரைக்கும் ஒரு தப்பும் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தா கருணை செய்வேன், எப்போ செய்வேன்னு எனக்கே தெரியாது, அது வரைக்கும் என் சேலையும் கருகமணியும் உள்ள பொட்டியை வணங்கிட்டு வாங்க, யாரும் அதை திறந்து பார்க்கக்கூடாது, இந்த சமஸ்தானத்தில் பிறக்கிற பெண் தான் திறந்து பார்க்கலாம், அதில் பரிகாரம் இருக்குது, நடுவில் யாராவது முறைகேடாக நடந்தால் அவங்க கதை முடிஞ்சு போயிடும், ஒரு பெண் சிசுவை கொண்ட பாவத்துக்காக இந்த சமஸ்தானத்தில் பெண்ணே பிறக்காது, அப்படி பிறந்தாலும் உயிரோடு இருக்காது, திறந்து பார்க்குற தகுதி உள்ள பெண் தான் உயிரோடு இருக்கும், இனி இந்த சமஸ்தானத்தில் அடிமைகளே இருக்கக்கூடாது, இருந்தா எனக்கு பிடிக்காது, என்னை நம்பாமல் எதுக்குறவன் யாராக இருந்தாலும் அழிப்பேன்னு சொல்லுச்சு. இதுக்கப்புறமும் யாரும் பயப்படலையா? சாமி பூதத்துக்கு பயப்பட ராஜாக்களா அவங்க? அதுலேயும் இளையவன் சந்திரராஜன் மகா மோசமானவன், அவன் தன்னை மாற்றிக்கவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், சரியா அவனும் அவனோட 30வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சாரட்டில் போகும்போது குதிரை தறிக்கட்டு ஓடுனதுனால விபத்துக்கு உள்ளாக்கி இறந்தான். அப்புறம்தான் மஞ்சியம்மா மேலே பயம் வந்தது, பக்தி வந்தது, அரண்மனைக்கும் பணிவு வந்தது, ராணிகள் வாய் மூடினாங்க, பாண்டியம்மாவை கௌரவமாக நடத்த ஆரம்பித்தாங்க, அந்த ஓலைப்பட்டியை பொக்கிஷமாக நினச்சாங்க, பாதுகாப்பாக வச்சாங்க, அதை அரண்மனைக்கே எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க. வீரநாட்டான் தான் இனி இது கோயிலில் இருக்க வேண்டான்னு குறி சொன்னான். வீரநாட்டானுக்கும் தனி மதிப்பு மரியாதை கூடி போச்சு. ஒரு வாரிசு பேரில் கூடவா வஞ்சியம்மாவுக்கு கருணை பிறக்கலை? பிறக்கிறபடி யாரும் நடந்துக்கலையே. ஏதோ இந்த தலைமுறை தான் கொஞ்சம் எங்களை மதிக்குது, மற்றபடி இந்த விஸ்வநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தாரோட அப்பாவே கூட கொஞ்சம் தெனாவட்டான ஆள் தாம்மா. எல்லாம் சரி, அந்த திவான் குழந்தைசாமி என்ன ஆனாரு? விருச்சிகமணி என்ன ஆனாரு? தலையே இல்லாமல் ஒரு இடத்துல குழந்தைசாமி இறந்து கிடந்தான். கடைசி வரைக்கும் தலை கிடைக்கவே இல்லை. எல்லாம் விருச்சிகமணி வேலைன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் என்னால் நம்ப முடியலை. ஏன்னா விருச்சிகமணியும் அப்பாவை போலவே சுதந்திர போராட்ட தியாகியாக தன்னை மாற்றிக்கிட்டான். போலீஸ்லேயும் பிடிபட்டான், ஜெயிலையே இறந்துட்டதா செய்தி வந்தது. அதுக்கு மேலே அர்ச்சனாவுக்கு கேட்க பிடிக்காமல் போயிடுச்சு. ஆசுவாசத்தோட வடிவேலுவை பார்த்தா. 2 பேரும் வெளியில் வந்தாங்க. விருச்சிகமணி சாகலைன்னு நான் நினைக்கிறேன் மேடம் அப்படின்னா வடிவேலு. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறா அர்ச்சனா. 2 பேரும் பேசிக்கிட்டே அரண்மனை பாதையோட விசிறி வாழை வளைவை எட்ட காதுகளை ஒரு இழவு சங்கோட சத்தம் நெக்கி வளைச்சது. யார் இறந்து போனது? கேள்வியோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவளை வளையாம்பிகையோட விரைச்சு போன சடலம்தான் முதல்ல வரவேத்துச்சு. முதுகெலும்புல ஊசி சிலிரிட்ட மாதிரி வலிச்சுது. பக்கத்து பிரமாண்ட தூணில் திகைப்போட சரிஞ்சவளை தாண்டிக்கிட்டு ஒரு கூட்டம் திபு திபுன்னு நகர்ந்துச்சு. அர்ச்சனா கால் மாட்டில் காத்திருந்த மாதிரி ஒரு காகித பந்து விழுந்தது. சோகமா எடுத்து மறைவா விரிச்சவளோட கண்களில் திராவகம் பரவுன மாதிரி ஆயிடுச்சு. பெண்ணே, உன்னால் எல்லாம் கெட்டுவிட்டது. இப்போது மரண வளையத்தில் விசு. கோட்டைப்புறத்தில் உள்ளவரை இனி மகேஸ்வரனே வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. பாவம் இந்த இளையராஜா. ஒருவருக்கு 7 பேர் இரத்த சபதம் செய்துள்ளனர். ஒருவர் குறி தப்பலாம், ஆனால் அடுத்தவர் குறி தப்பாது. முதலாம் அவன் குறி இன்னும் சில நிமிடங்களில். பெண்ணே, இளையவரை பூக்களிடம் நெருங்க விடாதே. இந்த கடித எச்சரிக்கையை அசட்டை பண்ணாதே. சமஸ்தானத்தை வெறுத்தாலும் இளையவரை என்னால் வெறுக்க முடியவில்லை. இப்படிக்கு விசுவாசி. ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், உங்களுடைய யூகங்களை வரவேற்று எதிர்பார்க்கிறேன். யார் குற்றவாளி, யார் அந்த பெருசு? உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த கதைக்கு நிறைய வாசகர்களோட ஆதரவு கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கணும். வணக்கம்.